அலெக்சி நாவல்னி அவர்கள் இந்த அலெக்சி நாவல்னி அவர்கள் திடீர்னு இறந்து போகிறார். அவரை கொன்னுட்டாங்க, ரஷ்யாவினுடைய அதிபர் தான் அவரை கொன்னுட்டாங்க அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு வைக்கப்படுது. இல்லை, அவர் ரஷ்யாவினுடைய அதிபரினுடைய எந்த விதமான அச்சுறுத்தலும் இல்லாமல் தான் இறந்துருக்காரு, அவருடைய இறப்பு நார்மலானது, அதில் மர்மம் கிடையாது அப்படின்னு சொல்கிற ஒரு தகவல் இன்றைக்கி வெளியானது அப்படின்னா அது கண்டிப்பாக ரஷ்யாவினுடைய அதிபர் புட்டின் அவர்கள் சொல்லக்கூடிய ப்ரொபகண்டாவாக இருக்கும் அப்படின்னு தானே மேற்குலக நாடுகள் சொல்லுவாங்க. ஆனால் இந்த செய்தியை சொல்வதே மேற்குலக நாடுகளாக இருந்தது என்றால் ஆமாம், அமெரிக்காவினுடைய இன்டெலிஜென்ஸ் ஏஜென்சி இன்றைக்கி ஒரு ரிப்போர்ட்டை கொடுத்துருக்காங்க. ரஷ்யாவினுடைய அதிபர் புட்டின் அவர்களுக்கும் அலெக்சி நாவல்னி அவர்களுடைய இறப்புக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. அதாவது புட்டின் அவர்கள் நாவல்னி அவர்கள் இறந்து போகணும் அப்படின்னு சொல்லி அவர் விரும்பவே இல்லை அப்படிங்கிற மாதிரியான தகவல் வெளியாகி இருக்கிறது. அமெரிக்காவினுடைய இன்டெலிஜென்ஸ் ஏஜென்சி இப்படி ஒரு செய்தியை வெளியிட வேண்டும் என்றால் நிச்சயமாக அதில் ஏதோ ஒரு உண்மையை அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். இல்லாட்டி புட்டின் அவர்களுக்கு எதிராக மட்டுமே வெளியிட்ட செய்திகள் இன்றைக்கி புட்டின் அவர்களுக்கு ஆதரவாக, இல்லாட்டி புட்டின் அவர்கள் தப்பே செய்யலை அப்படின்னு சொல்லி இவங்க எப்படி வெளியிடுவார்கள்? என்னமோ நடக்குது, மர்மமாக இருக்குது, பார்க்கலாம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி. நான் உங்கள் விக்கி, இது உங்கள் தமிழ் விதை. ஷார்ட்டாக கொஞ்சம் செய்திகள். முதல் செய்தியே இந்த அலெக்சி நாவல்னி அவர்களுடைய மர்ம மரணத்திற்கு பின்னாடி புட்டின் அவர்கள் இருக்காரா இல்லையா அப்படிங்கிறது தான். அமெரிக்காவினுடைய இன்டெலிஜென்ஸ் ஏஜென்சி இப்படிலாம் சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்கிறதுனால இதை சீக்கிரமாக எல்லாரும் மறந்துடுவாங்க அப்படிங்கிறதுலாம் கிடையாது. ஏன்னா அமெரிக்க அதிபரினுடைய தேர்தலில் கூட ரஷ்யாவினுடைய எதிர்க்கட்சி தலைவராக இருந்த அலெக்சி நாவல்னி அவர்கள் இறப்பு ஒரு பெரிய சலசலப்பை ஏற்படுத்தியது அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி புட்டின் அவர்கள் அவருடைய அந்த அதிபர் தேர்தல் அப்படிலாம் சொல்லும்போது அங்கேயும் நிறைய பேர் நாவல்னி அவர்களுக்கு ஆதரவாக கோஷமிட்டார்கள் என்கிற தகவலும், அவங்கள அரெஸ்ட் பண்ணாங்க அப்படிங்கிற தகவலும் எல்லாமே நாம் விதை வழியாக பார்த்து வருகிறோம். அடுத்ததாக ரஷ்யாவினுடைய கிராஸ்னோடர் ரீஜனில் இன்னைக்கு ஒரு ட்ரோன் தாக்குதலை நடத்தி இருக்கிறது உக்ரைன். இந்த கிராஸ்னோடர் ரீஜன் அப்படின்னு சொல்லும்போது இங்கே தான் ஆயில் ரிஃபைனரி அப்படிங்கிறது இருந்திருக்கு. ஸோ ஆயில் ரிஃபைனரி ரீஜனில் உக்ரைனுடைய தொடர் தாக்குதல் அப்படிங்கிறது இருந்துக்கிட்டே தான் இருக்குது. அதுவும் ட்ரோன் தாக்குதல் அப்படிங்கிறது ரஷ்யாவுக்குள்ளே ரொம்ப அடிக்கடி நடந்துக்கிட்டே இருக்குது. இதன் காரணமாக அந்த ஆயில் ரிஃபைனரி அதனுடைய வேலை எல்லாமே நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது அப்படிங்கிற தகவலும் வெளியாகி இருக்கிறது. அடுக்கடுக்காக இப்படி ட்ரோன் தாக்குதலை வைத்து ஆயில் ரிஃபைனரி மேலே ரொம்ப பெரிய அளவில் தாக்குதல் நடத்தக்கூடிய உக்ரைனுக்கு எதிராக இன்றைக்கி எனர்ஜி செக்டார் முழுவதுமாக ரஷ்யாவும் என்ன செய்கிறாங்கன்னா பதில் தாக்குதலை நடத்துகிறாங்க. ஆனால் ரஷ்யா செய்ய வேண்டியது என்ன? உக்ரைனுடைய இந்த தாக்குதல் அவங்க நாட்டுக்குள்ளே வராமல் தடுப்பது அப்படிங்கிறது தான். அதை ரஷ்யா என்ன செய்து விட்டது, கொஞ்சமாக தவற விட்டது அப்படிங்கிறது நமக்கு தெல்ல தெளிவாக புரிகிறது. அடுத்ததா, ரஷ்யாவுக்கு நீ ஆதரவாக இருந்தால் கண்டிப்பாக உனக்கு எதிராகவும் நாங்கள் பொருளாதார தடை விதிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி அமெரிக்காவினுடைய உருட்டல் மிரட்டலுக்கு சீனாவும் அடிபணிந்ததாக இன்னைக்கு மேற்குலக நாடுகளும் உக்ரைன் செய்தி தொடர்பாளர்களும் சில செய்திகளை வெளியிட்டிருக்கிறார்கள். அதில் சீனா ரொம்ப முக்கியமான சில ஸ்பேர் பார்ட்ஸ், எக்யூப்மெண்ட்ஸ் அப்படிங்கிறது எல்லாமே ரஷ்யாவுக்கு ஷிப் பண்ணுறதை கட் பண்ணியிருக்காங்க. காரணம் என்னென்னா, ரஷ்யாவினுடைய பொருளாதார தடை சீனாவுக்கும் கிடைத்து விடுமோ அப்படிங்கிற பயத்தினால தான் சீனா இந்த ஷிப்மெண்ட் எல்லாமே கட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற தகவல் தான். எந்த மாதிரியான ஷிப்மெண்ட், எவ்வளோ தூரம் கட் பண்ணியிருக்காங்க, எத்தனை மாதங்களாக கட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் எதுவும் கிடையாது. பட் முக்கியமான நிறைய விஷயங்கள் இப்போது ரஷ்யாவுக்கு யார் கொடுப்பதில்லை, சீனா கொடுப்பதில்லை அப்படிங்கிற ஒரு செய்தி வெளியாகி இருக்கிறது. ஆனால் நேற்று தான் இதுக்கான கான்ட்ரடிக்ஷன் செய்தியை நம்ம வாசித்தோம், ஞாபகம் இருக்கா? சீனாவினுடைய ஹார்பரில் ரஷ்யா மற்றும் வடகொரியா லிங்க்டு இருக்கக்கூடிய ஒரு ஆர்ம் ஷிப் அப்படிங்கிறது நிற்கிறது. ஒருவேளை சீனா ஆயுதங்களை அந்த ஷிப் வழியாக ரஷ்யாவுக்கோ இல்லாட்டி வடகொரியாவுக்கோ அனுப்பிவிடலாம் அப்படிங்கிற ஒரு செய்தி தான் நேற்று நம்ம பார்த்தோம். அடுத்ததாக வந்திருக்கக்கூடிய செய்தி துருக்கியினுடைய ஃபர்ஸ்ட் ஏர்கிராஃப்ட் கேரியர் அப்படிங்கிறது தான். ஆல்ரெடி துருக்கி ட்ரோன் டெக்னாலஜியில் ரொம்ப முக்கியமான ஒரு நாடாக மாறி நிற்கிறார்கள். அது அர்மேனியா அசர்பைஜான் யுத்தமாக இருக்கட்டும், ஈரானுக்கு கொடுத்ததாக இருக்கட்டும், இல்லாட்டி இன்னும் பல நாடுகளுக்கு ட்ரோன் கொடுத்ததாக இருக்கட்டும், துருக்கியினுடைய ட்ரோன் டெக்னாலஜி அப்படிங்கிறது, அதுவும் பேர் ஆக்டர் ட்ரோன்ஸ் அப்படிங்கிறதுக்கு தனி மவுஸ் அப்படிங்கிறதே இருக்குது. இப்போ அதே துருக்கி அவங்களுடைய ஃபர்ஸ்ட் ஏர்கிராஃப்ட் கேரியர் அப்படிங்கிறத அவங்க என்ன செஞ்சிட்ருக்காங்க, மிகப்பெரிய அளவில் ஒரு கனவு ப்ராஜெக்டாக செஞ்சிட்ருக்காங்க. அதனுடைய வெயிட் மட்டுமே கிட்டத்தட்ட 60,000 டன்னாக இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. ஒரு 50 ஃபைட்டர் ஜெட் அப்படிங்கிறது, ஃபைட்டர் பிளைன்ஸ் அப்படிங்கிறது இந்த ஒரு விமானம் தாங்கி கப்பலில் வைக்கப்படலாம் அப்படின்னும் அதற்கான நடவடிக்கையில் ரொம்ப ஸ்பீடாக அதை பில்ட் பண்ணிட்டு இருக்காங்க துருக்கி என்கிற செய்தியும் வெளியாகி இருக்கிறது. அடுத்ததாக சவுத் ஆஃப்ரிக்கா தான். சவுத் ஆஃப்ரிக்கா அவங்களுடைய ஃப்ரீடம் டேயை மார்க் பண்ணியிருக்காங்க அடுத்த எலெக்ஷன் வரப்போகுது அப்படிங்கிறதுல. அந்த எலெக்ஷன் மட்டும் இல்லாமல் சவுத் ஆஃப்ரிக்காவினுடைய முக்கியமான அரசியல் தலைவர்கள் இருக்கிறதுலே சவுத் ஆஃப்ரிக்கா தான் இன்இக்வாலிட்டியாக இருக்குது. ஒரு பக்கம் மேலோங்கியும் சில மனிதர்கள் எப்போவுமே கீழாயும் எந்த விதமான அரசியல் மாற்றங்களும் இல்லாமல் இருக்கக்கூடிய ஒரு நாடு சவுத் ஆஃப்ரிக்கா தான் அப்படிங்கிற குற்றத்தை சுமத்தியிருக்கிறார்கள். அடுத்ததாக அரிசோனா நியூ மெக்சிகோவினுடைய அருகில் ஒரு ஃப்ரைட் ட்ரெயின் அப்படிங்கிறது திடீர்னு தீப்பற்றி எரிந்ததில் பல கோடி ரூபாய் நஷ்டமடைந்ததாக செய்திகள் வெளியாகி இருக்கின்றன. முக்கியமான செய்தியாக வந்திருப்பது டொனால்டு ட்ரம்ப் வெர்சஸ் ஜோ பைடன் அப்படிங்கிற செய்தி தான்.
2 பேரும் தான் அமெரிக்க அதிபர் தேர்தலில் போட்டி போட போகிறாங்க. இதில் யார் ஜெயிப்பாங்க யார் தோப்பாங்க அப்படிங்கிறத இன்னும் யாராலையுமே சொல்ல முடியலை. அந்த மாதிரியான சிச்சுவேஷன் வந்து நிற்கும்போது ஜோ பைடன் அவர்கள் இல்லாட்டி இந்த பக்கமாக டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் இவங்க 2 பேரும் காம்படிட்டாக இருக்கக்கூடிய இடம் இருக்கும் பார்த்தீங்களா, அதில் இப்போ கூடுதலான ஓட்டுக்கள் ஜோ பைடன் அவர்களையும் தாண்டி டொனால்டு ட்ரம்ப் அவர்களுக்கு தான் விழப்போவதாகவும் டொனால்டு ட்ரம்ப் அவர்களுடைய மவுசு நாளுக்கு நாளாக அதிகரித்து வருவதாகவும் செய்திகள் வெளியாகி இருக்கிறது. உள்ளதிலேயே அமெரிக்காவில் பாலஸ்தீனத்துக்கு ஆதரவாக அமெரிக்காவினுடைய யூனிவர்சிட்டி, கொலம்பியா யூனிவர்சிட்டி இங்கெல்லாம் பல இடங்களில் போராட்டம் அப்படிங்கிறதும் ஆர்ப்பாட்டம் அப்படிங்கிறதும் மாணவர்களுடைய போராட்டம் அப்படிங்கிறதும் பெரிய அளவில் நடந்துகிட்ருக்கு. முதல் முறையாக பாலஸ்தீனத்துக்கு ஆதரவாக இத்தனை மாணவர்கள் ஒன்றிணைகிறார்கள், இதற்கு பின்னாடி யாருடைய ப்ரொபகண்டா இருக்குது அப்படின்னு சொல்லி அமெரிக்கா குற்றச்சாட்டை சுமத்தி இருந்தாலும் அங்கே இருக்கக்கூடிய மாணவர்கள் தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். கொலம்பியா யூனிவர்சிட்டி அங்கே இருக்கக்கூடிய மாணவர்கள் கொஞ்சம் பேரை சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க. காரணம் ஜியோனிஸ்ட் டோன்ட் டிசர்வ் டு லீவ் அப்படின்னு சொல்லி ஒட்டுமொத்தமாக யூதர்கள் இல்லாட்டி ஜியோனிசம் அப்படிங்கிறத ஃபாலோ பண்ணக்கூடிய ஜியோனிஸ்ட் வாழ்வதற்கே தகுதியானவர்கள் அல்ல அப்படிங்கிற அந்த ஒரு கூட்டை சொன்னவர்களை நாங்கள் பேன் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி கொலம்பியா யூனிவர்சிட்டி பேன் பண்ணியிருக்காங்க. ரஷ்யாவினுடைய அட்டாக் இன்னைக்கு உக்ரைனுடைய எனர்ஜி செக்டார் முழுவதுமாக இருந்தது அப்படின்னும் பல லட்சம் மனிதர்கள் இன்னைக்கு கரண்ட் இல்லாமல் இருக்க போகிறாங்க அப்படிங்கிற ஒரு செய்தியும் வெளியாகி இருக்கிறது. 20 கம்போடியனுடைய சோல்ஜர்ஸ் இன்னைக்கு இறந்திருக்கிறார்கள். காரணம் என்ன அப்படின்னு பார்த்தா அவங்களுடைய இராணுவ பேஸில் இருந்த ஒரு எக்ஸ்ப்ளோசிவ் அப்படிங்கிறது வெடித்து சிதறிய காரணம் தான். ஸோ அங்கே இருந்தக்கூடிய ஏதோ ஒரு வெடிமருந்து இல்லாட்டி வெடிபொருள் வெடித்து சிதறி 20 கம்போடியாவை சார்ந்த இராணுவ வீரர்கள் உயிரிழந்திருக்கிறார்கள். அடுத்ததாக வந்திருக்கக்கூடிய செய்தி அமெரிக்காவினுடைய அதிபர் தேர்தல். அமெரிக்காவினுடைய அதிபர் தேர்தலை சீர்குலைப்பதற்காகவும் அதில் சீனாவுக்கான ஆதரவு வருவதற்காக சீனா மிகப்பெரிய அளவில் முயற்சி செய்வதாகவும் அதற்கான எவிடன்ஸ் எங்ககிட்ட இருக்குது அப்படிங்கிற பெரும் குற்றச்சாட்டை சுமத்திருக்கிறது அமெரிக்க அரசாங்கம். இப்போதான்ப்பா அந்தோனி பிளிங்கன் அவர்கள் சீனாவுக்கு போயிட்டு வந்தார், அதுக்கு முன்னாடி என்னப்பா இவ்வளோ பெரிய குற்றச்சாட்டை சுமத்துறீங்க சீனாவுக்கு மேலே அப்படின்னு கேட்டால் இது இருந்துக்கிட்டே தான் இருந்திருக்கு. இதெல்லாம் வச்சுட்டு தான் அந்தோனி பிளிங்கன் அவர்கள் டூருக்கு போயிருக்காரு சீனாவுக்கு. ஆல்ரெடி சீனா இவரை அனுமதிக்காமல் இல்லாட்டி சிவப்பு கம்பளம்லாம் விதிக்காமல் அவமதித்து விட்டது. அந்த கடுப்புலேயே அந்தோனி பிளிங்கன் அவர்கள் இருக்கும்போது இப்போது இப்படி ஒரு செய்தி வெளியாகி இருக்கிறது. எங்களுடைய தேர்தலை சீர்குலைப்பதற்காக சீனா அவங்களுடைய ஹேக்கர்ஸ், அவங்களுடைய தொழில்நுட்பம், அவங்களுடைய ப்ரொபகண்டா எல்லாத்தையுமே பயன்படுத்துகிறார்கள் என்பது தான் அமெரிக்காவினுடைய பெரிய குற்றச்சாட்டு. அடுத்ததான் வந்திருக்கக்கூடிய செய்தி, இன்னைக்கு ஒரே நாளில் மட்டுமே 68 உக்ரைனுடைய தாக்குதலை முறியடித்திருப்பதாகவும் இந்த தாக்குதல் அப்படிங்கிறது குட்டி குட்டி படையாக ரஷ்யாவினுடைய படை மாறிய காரணத்தினால்தான் முறியடிக்கப்பட்டது அப்படிங்கிற தகவலும் வெளியாகி இருக்கிறது. ஸோ பெரிய ஒரு பிரிகேட் அப்படிங்கிறது வந்தால் தான் இராணுவம் அப்படியே அடுத்த நாட்டை ஆக்கிரமிப்பு செய்ய முடியும், ஜெயிக்க முடியும் அப்படிங்கிறதுலாம் போய் குட்டி குட்டி டீமாகவும் இந்த இராணுவத்தால் பெரிய அளவு மாற்றத்தை ஏற்படுத்தலாம், வெற்றியை தேடித்தரலாம் அப்படிங்கிறத இந்த ரஷ்யா உக்ரைன் போர் உலகத்திற்கு எடுத்துரைத்திருக்கிறது என்பது குறிப்பிடத்தக்கது. அமெரிக்கா மறுபடியும் உக்ரைனுக்கு உதவுவதற்காக ஒரு $6 பில்லியன் அமெரிக்க டாலரை ஒதுக்கியிருப்பதாகவும் இது உக்ரைனுக்கு மிகுந்த ஒரு உதவியாக இருக்கும் அப்படிங்கிற தகவலும் அமெரிக்கா வெளியிட்டிருக்கிறார்கள். பேட்ரியாட் சிஸ்டமாக இருக்கட்டும், ஆர்ட்டிலரி அம்யூனேஷனாக இருக்கட்டும், ஸ்பெயின் உக்ரைனுக்கு அவங்களுக்கு தேவையான ஆயுதங்களையும் உதவிகளையும் செய்ய தயாராக இருப்பதாகவும் சீக்கிரமாக அந்த உதவிகள் ஸ்பெயினுடைய உதவிகள் உக்ரைனுக்கு கிடைப்பதற்கு வழிவகை செய்து கொடுக்கப்படும் அப்படிங்கிற தகவலும் வெளியாகி இருக்கிறது. ஆசிய நாடுகள் தான் மிகப்பெரிய அளவில் நேச்சுரல் டிசாஸ்டர் ஹிட் ரீஜனாக 2023 இருந்திருக்கு. 2024லையும் இயற்கை பேரிடர்கள் அதிகமாக இருக்கக்கூடிய ஏரியா ஆசிய ரீஜன் தான் அப்படிங்கிற தகவல் கொஞ்சம் நம்ம வயிற்றுலலாம் புளியை கரைத்திருந்தாலும் இதெல்லாம் நம்ம பார்த்துருக்கோமேப்பா, எவ்வளவு பார்த்துருக்கோம், எப்போ பாரு ஃப்ளட்டுலாம் சொல்லி நம்ம போயிருக்கோம்ல அப்படிங்கிற மாதிரி சும்மா காலரை தூக்கி விட்டுட்டு சொல்லலாம். பட் 2024 நம்ம நினைக்கிற மாதிரி அவ்வளோ ஈஸியான வருடம் கிடையாது. அது கொஞ்சம் சூடு பிடிக்க வரும்போது தான் தெரியும். ஈரான் தான் அமெரிக்காவில் நடந்த பல போராட்டங்களுக்கு காரணம் அப்படின்னும் அமெரிக்காவினுடைய யூனிவர்சிட்டி அமெரிக்காவுக்கு எதிராக பல நபர்கள் ஒன்றிணைந்ததற்கு காரணம் ஈரானுடைய மத அடிப்படையிலான மிகப்பெரிய பரப்புரை தான் காரணம் என்கிற தகவலை இன்னைக்கு அமெரிக்கா வெளியிட்டிருக்காங்க. உக்ரைனுடைய ட்ரோன் அட்டாக் ரஷ்யாவினுடைய ரிஃபைனரியில் நுழைந்ததால் அங்கே இருக்கக்கூடிய வேலைகள் நிறுத்தி வைக்கப்பட்டது அப்படின்னு சொன்னோம்ல, அதற்காக பழிவாங்கும் விதமாக அடுத்த 2 தினங்கள் ரஷ்யா உக்ரைன் மீது கொடூர தாக்குதலை நடத்தப்படலாம் என்கிற தகவல் வெளியாகி இருக்கிறது. சுடானை பொறுத்த வரைக்கும் ஐநா சபையினுடைய மீட்டிங்கை உடனடியாக கூட்டுங்கள் என்கிற ஒரு செய்தியை ஐநா சபைக்கு கொடுத்திருக்கிறார்கள். ஏன் சுடான் உடனடியாக ஐநா சபை மீட்டிங்கை கூட்டணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, யுனைடெட் அரப் எமிரேட்ஸ் எங்கள் மேலே ரொம்ப அக்ரெசிவாக இருக்காங்க. ஸோ யுனைடெட் அரப் எமிரேட்ஸினுடைய அக்ரஷனுக்கு எதிராகத்தான் இந்த கூட்டம் கூட்டப்பட வேண்டும் அப்படின்னு சொல்கிற ஒரு தகவலை இப்போது சுடான் அரசாங்கம் கொடுத்திருக்கிறது. தென்சீன கடலில் சீனாவினுடைய ப்ரொபகண்டா வின் பண்ணுற மாதிரி சீனா வெளியிட்டிருக்கக்கூடிய டாக்குமெண்ட்டை நாங்கள் நிராகரிக்கிறோம் என்கிற தகவலை பிலிப்பைன்ஸ் அரசாங்கம் வெளியிட்டிருக்கிறார்கள். பிலிப்பைன்ஸ் சீனா அப்படின்னு சொல்லும்போதே தென்சீன கடல் பிரச்சனை, அந்த 9 லைன்ஸ் 7 லைன்ஸ் அப்படிலாம் சொல்லுவோம்ல, அது கூடவே இப்போது நிறைய பிரச்சனைகள் வந்துட்டுருக்கு. காரணம் என்னன்னு பார்த்தா தென்சீன கடல் முழுவதுமாக என்னுடையது தான் அப்படின்னு சொல்லி சொந்தம் கொண்டாடி கொண்டிருக்கிறது சீன அரசாங்கம்.
ரஷ்யா ஒரே நாளில் 38 ஆர்ட்டிலரி சிஸ்டம், 14 ஏபிவி அப்படிங்கிறது எல்லாமே இழந்திருப்பதாக உக்ரைனுடைய இராணுவம் செய்தியை வெளியிட்டிருக்கிறார்கள். ரஷ்யாவினுடைய அத்தாரிட்டி ரஷ்யாவில் நடந்த தீவிரவாத தாக்குதலில் மீண்டும் ஒரு நபர் ஈடுபட்டிருக்கலாம் அப்படின்னு சொல்லி அவரை கைது பண்ணியிருக்காங்க. அமெரிக்காவினுடைய வெப்பன்ஸ், பழைய காலத்து வெப்பன்ஸ், அவுட்டேட்டடான வெப்பன்ஸ் அப்படிங்கிறது எல்லாம் பல நாடுகளிலிருந்து உக்ரைனுக்கு மாற்றப்படுகிறது அப்படிங்கிற ஒரு செய்தியை வெளியிட்டிருக்கிறார் போலந்தினுடைய ஃபார்மர் கமாண்டர். ஸோ இவர் சொல்லியிருக்க அந்த டேட்டாவின் அடிப்படையில் மிக முக்கியமான ஆயுதங்கள் அப்படிங்கிறது இன்னும் உக்ரைனுக்கு கொடுக்கப்படவில்லை. 2ஆம் கட்ட 3ஆம் கட்ட ஆயுதங்கள் அப்படிங்கிறது தான் உக்ரைனுக்கு கொடுக்கப்பட்டிருப்பதாகும். ஒரு கட்டத்துக்கு மேலே வேணா உக்ரைனுக்கு தேவையான ஆயுதங்களை அமெரிக்கா உக்ரைனுக்கு கொடுப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிற ஒரு தகவலும் வெளியாகி இருக்கிறது. ஸோ நிறைய செய்திகள் பார்த்துருக்கோம். இந்த செய்திகள் பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் இங்கே வரவேற்கப்படுகின்றன. எல்லோரும் தமிழ் விதையில் இணைந்திருங்கள். நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம்.